13வது அதிகாரம் 34வது வசனம். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. ஆண்டவர் நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தை மன்னிப்பை பற்றி அல்ல. அவர்கள் ஆண்டவர் ஒரு சம்பவத்தை, ஒரு காரியத்தை மையப்படுத்தி அல்லது முக்கியத்துவப்படுத்தி சொல்லுகிற ஒரு காரியம், இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம். ஆண்டவர் இந்த நாளில் நம்மோடு பேச விரும்புகிறது என்னவென்றால், ஆண்டவரை சிலுவையிலே அறைந்தவர்கள் யார்? யூதர்கள் தான் போர்ச்சேவர்கள். அவங்க ஜஸ்ட் ஃபார் என்னது, அவங்க வேலைக்காரர்கள் தான். இவங்க சிலுவையில் அறையணும்னு சொன்னா அவங்க ஒர்க்கர்ஸ் அவங்கள தான். ஆனா முக்கியமான காரணமா இருந்தது யார் அப்படின்னா யூதர்கள் ஆண்டவரை சிலுவையில் அறைகிறதற்கு என்ன பண்றாங்க, அநேக திட்டங்களை தீட்டி எப்படியாகிலும் அவரை சிலுவையிலே அறைய வேண்டும் சொல்லி அநேக காரியங்கள் செய்து வருகிறார்கள். ஆண்டவர் அந்த யூதர்களை பார்த்துதான் பிதாவாகிய தேவனை நோக்கி சொல்லுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று. அந்த யூதர்கள் யார் என்று சொல்லுவோமேனால், யார் என்று பார்ப்போமேயானால், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய முதற்பேரானவர்கள். இப்போ நம்ம பார்ப்போம் அப்படின்னா, யூதர்களுக்கு அப்புறம்தான் நீங்களும் நானும் வருவோம். ஆண்டவருக்கு முதற்பேரானவர்கள் யார் அப்படின்னா தேவனுடைய ஜனங்கள், யூதர்கள் தான். இவர்களை தேவன் என்ன பண்றார், முன்குறித்திருந்தார். அவர்களை விசேஷித்தமான அந்த தேவ பணிகளை செய்யும்படியாக, தேவனுடைய பிள்ளைகளாக அந்த ராஜரீக அந்த ஒரு அதிகாரத்தை கொடுத்திருந்தார். இப்படி கொடுத்திருந்த நாட்களிலே அப்போ ஆண்டவர் இந்த யூத ஜனங்களை தமக்கென்று தெரிந்து வைத்திருந்தார். பிசாசும் என்ன செய்கிறான், தேவனுடைய பிள்ளைகளை வஞ்சிக்கிறதற்கு ஆதி முதல் அவன் செயல்பட்டு வருகிறான். இது எங்க இருந்து அப்படின்னா, அந்த ஏதேன் தோற்றத்தில் இருந்து ஏவாள் முதற்கொண்டு அன்றையிலிருந்தே தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனாலே உருவாக்கப்பட்டவர்களாக, தேவனாலே அழைக்கப்பட்டவர்களாக, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்களை வஞ்சித்து தேவனை விட்டு விலக செய்வதே இந்த பிசாசனுடைய மிகப்பெரிய நோக்கமாயிருந்தது. இப்படிதான் அந்த ஏவாளை வஞ்சித்து பாவம் என்கிற அந்த பாவத்தை உலகத்தில் கொண்டு வந்தார். இன்றைய வரையிலும் பிசாசு என்ன பண்ணுகிறான், தேவனோடு நெருங்க கூடாதுன்னு சொல்லி அநேக உபாய தந்திரங்களை தேவன் என்ன பண்றாரு, பிசாசு செய்து வருகிறான். இப்படி இந்த யூத ஜனங்கள் தேவனுக்கு பிரியமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அநேக பாவ வழிகளிலே இந்த பிசாசு என்ன பண்ணுறான், இந்த யூத ஜனங்களை வழி நடத்துகிறாரு. எகிப்திலே 400 வருடங்கள் அடிமைகளாய் இருக்கிறார்கள். இப்படி சொல்லி அநேக இடங்களிலே யூத ஜனங்கள் அடிமைகளாய் போன வரலாறு நமக்கு தெரியும். இந்த கடைசி இந்த நாட்களில் என்ன, அந்த மல்கியா புதிய அந்த பழைய ஏற்பாட்டு முடிகிற அந்த நாட்களிலே படிக்கலாம். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 11வது வசனம் கொஞ்சம் குயிக்கா படிக்கலாம். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இந்த சாத்தானுடைய தந்திரங்கள் உங்களுக்கும் எனக்கும் தெரியாதவைகள் அல்லவே. அப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தையை தம்முடைய ஜனங்களோடு சொல்வாரே ஆனால், அதை கீழ்ப்படியும்படியாக கட்டளை கொடுப்பாரே ஆனால், பிசாசு அந்த வார்த்தைக்கு செவிகூடாமல் போக செய்வது பிசாசனுடைய தந்திரம். பிசாசு நம்மை வழிவிலக செய்வான். அப்போ இந்த பிசாசனுடைய தந்திரங்கள் நமக்கு அறியாதவைகள் அல்லவே. ஏன்னா தேவனுடைய வார்த்தை நமக்கு இருக்கிறது. வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையில் என்ன வந்தாலும் அது பிசாசு கொண்டு வருகிற காரியம். இன்னொரு வசனத்தை படிக்கலாம். எபேசியர் 6வது அதிகாரம் 11வது வசனம். ஆமென். பிசாசனுடைய தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரு. இது அப்படி திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொள்ளுங்கள். பிசாசனுடைய தந்திரங்களுக்கு கீழ்ப்படிந்து போகாமல் இருந்து தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் உடன்பட்டு போக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாக இருந்தது. இன்னொரு வசனத்தை படிக்கலாம். மத்தேயு 23வது அதிகாரம் 37வது வசனம். ஆண்டவருடைய பிள்ளைகள் பழைய ஏற்பாட்டு நாட்களிலே இப்படி பிசாசின் அந்த காரியங்களுக்கு செவி கொடுத்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக, இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட தூரம் போகிறதுக்கு அநேக வழிகள் இருந்த போதிலும் ஆண்டவர் என்ன பண்ண விட்டு விடல. ஆமென். உங்களுக்கோ மனது இல்லாமல் போயிட்டு, ஆண்டவருடைய அன்பு அது என்றைக்குமே நிலையானதாகவே இருக்கிறது. ஆனால் இந்த தேவனுடைய பிள்ளைகள், எருசலேமில் உள்ள தேவனுடைய யூத ஜனங்கள், அவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் ஆண்டவரிடத்தில் வருகிறதற்கு மனதில்லாமல் இருந்தார்கள். அதான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் சேர்த்துக்கொள்ள மனதா இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் இருந்ததுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த யூத ஜனங்கள் தங்கள் இருதயங்களை கடினப்படுத்தி இருந்தார்கள். தேவனிடத்தில் கிட்டு சேரக்கூடாதுன்னு சொல்லி அநேக ஆண்டவரை விட்டு விலகுகிறதற்கு தான் அநேக வழிகளை பார்த்தார்களே தவிர ஆண்டவரோடு நடக்கணும், ஆண்டவரோடு உறவாடணும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நடக்கணும்னு சொல்லி
அவங்க முற்படவே இல்லை. இப்படி இருக்கும்போது தான் அந்த மல்கியா காலங்களிலே பார்க்கும்போது இவர்கள் அடிமைகளாய் போகிறார்கள். எங்கன்னா பாபிலோனுக்கு இந்த தேவனுடைய ஜனங்கள் பாபிலோனுடைய அந்த அரசாட்சிக்குள்ளாக பாபிலோனியர்கள் என்ன பண்றாங்க, இந்த எருசலேமுக்கு வந்து யூத ஜனங்களை தங்களுடைய தேசத்திற்கு அடிமைகளாக கொண்டு போகிறார்கள். அந்த நாட்களில் அடிமைகளாக கொண்டு போகிறது மாத்திரம் இல்ல, அவங்க தேவனுடைய ஆலயத்தை என்ன பண்றாங்க, தீக்கொளுத்தி அவர்கள் அந்த தேவ ஜனங்களை அழைத்து கொண்டு போகிறார்கள். இப்படி போய் அங்க இந்த ஜனங்கள் தேவனுடைய ஜனங்கள் அடிமைகளாக பாபிலோனிலே இருந்திருக்கிறார்கள். இப்படி இருக்கும்போதுதான் சில கிமு 537 நினைக்கிறேன் அந்த நாட்களில் என்ன பண்றாங்க, திரும்பமாக இந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் தங்களுடைய தேசத்திற்கு என்ன பண்றாங்க, இந்த யூத ஜனங்கள் தங்களுடைய பழைய இடத்திற்கு பழைய தேசத்திற்கு அவர்கள் திரும்பி வருகிறார்கள். இப்படி திரும்பி வந்து என்ன பண்றாங்க, அந்த ஜனங்கள் அந்த யூத ஜனங்கள் அந்த எருசலேமிலே தங்கி இருக்கிறார்கள். ஆண்டவரை பற்றிய அந்த பாபிலோனிய கலாச்சாரத்திற்கு பாபிலோனுக்கு அடிமைகளாய் போனார்கள் இல்லையா, அந்த பாபிலோனுக்கு அடிமைகளாய் போயிருந்த அந்த நேரத்துல பாபிலோனிய கலாச்சாரங்கள் பாபிலோனிய வாழ்க்கைகள் அவர்களோடு இருந்தபடினாலே தேவனை தேடணும், தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நடக்கணும்ன்றது அந்த ஒரு பக்தி அந்த ஒரு வைராக்கியம் என்ன பண்ணுச்சுன்னா அவங்களுக்கு குறைஞ்சு போயிருச்சு. அவங்க திரும்பமாக அந்த எருசலேமுக்கு வந்திருந்தாலும் கூட அவர்கள் தேவனோடு நடக்கணும், தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும்ன்ற அந்த ஒரு மைண்ட் செட் இல்லாமலே அவங்க என்ன பண்றாங்க, வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்படி இருந்த அந்த நாட்களில் தான் நமக்கு எல்லாம் தெரியும்ல, இந்த அலெக்சாந்தர் சொல்லி மகா அலெக்சாந்தர்னு சொல்லி நமக்கு எல்லாம் தெரியும், வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு மாமனிதராக இருந்தார். அந்த அலெக்சாந்தர் என்ன பண்றாரு, இந்த உலகம் முழுவதையும் அவருக்கென்று எடுத்துக்கொள்ளணும், உலகம் முழுவதும் அவர் ஆதாயப்படுத்திக் கொள்ளணும், இல்லைன்னா உலகம் முழுவதும் பிடிச்சிக்கணும், அவர் உலகத்துக்கு அவர் தான் பெரிய ஆளா இருக்கணும்னு சொல்லி என்ன பண்றாரு, ஒவ்வொரு தேசத்தை அவர் ஜெயித்து அவருக்கென்று மாற்றிக்கொள்கிறார். இப்படி இருந்த நாட்களில் அந்த எருசலேமையும் என்ன பண்ணுகிறார், எருசலேமையும் அவர் சிறைப்படுத்தி கொண்டு போய் அவருடைய ராஜ்யத்திற்கு என்னன்னா அவர் சிறைப்படுத்தி கொண்டு போகல, எருசலேமிலே தான் அந்த ஜனங்கள் இருந்தாங்க. ஆனா அந்த எருசலேமுக்கு இவர் தான் ராஜா. ஒரு தேசத்தை பிடிக்கிறார் அப்படின்னா அந்த தேசத்து ஜனங்கள் கொண்டு போக மாட்டாரு, அந்த தேசத்தினுடைய அதிகாரத்தை இவர் எடுத்துக்கொள்வார். இப்போ அதே தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய தேசத்தை அவர் பிடிச்சு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கதான் இருந்தாங்க. ஆனா அந்த அதிகாரத்துக்கு ராஜா யாரு அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இவர் சிறைப்படுத்தி போன அப்புறம் ராஜா யார் அப்படின்னா மகா அலெக்சாந்தர் தான். அவர் சொன்னாதான் அவருடைய அந்த சட்டம் தான் அந்த அவர் பிடித்த தேசத்துல இருக்கணும். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதுதான் அந்த தேசத்துல, அவர் என்ன சாப்பிடணும்னு சொன்னா அதுதான் சாப்பிடணும், என்ன பண்ணணும்னு சொன்னா அவருடைய ஆர்டர் தான் அங்க என்ன பண்ணணும், நடக்கணும். இப்படி இருந்த அந்த நாட்களில் தான் என்ன பண்றாங்க, போய்கொண்டிருக்கிறது. இது கிமு 200ஆம் ஆண்டு என்ன நடந்துச்சு, 200 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க, இந்த தானியேல் புத்தகத்துல வருகிற அந்த நமக்கெல்லாம் தெரிஞ்சிட ஒரு சிலை, அந்த ஒரு தானியேல் புத்தகத்துல அந்த ஒரு சிலையை பத்திரதான ஒரு சொப்பனம் வரும். அந்த 7 உலோகங்களை கொண்டு அந்த சொப்பனங்கள் இருக்கும். அந்த 7 உலோகங்களும் 7 சாம்ராஜ்யங்கள் இப்படிலாம் வரலாறு சொல்லப்பட்டிருக்குது. எல்லா ஜனங்களும் இவர் ஒரு தேசத்தை பிடித்தாருன்னா அவங்க இவர் சொல்ற காரியம் தான் அங்கே செய்யணும். ஆனால் யூத ஜனங்களுக்கு மாத்திரம் ஒரு எக்ஸ்கியூஸ் பண்ணார், என்ன பண்ணார், ஒரு சுதந்திரத்தை கொடுத்தார். என்ன அப்படின்னா, நீங்க உங்க ஆண்டவரை நீங்க இருக்கிற தேசத்துல தொழுது கொள்ளுங்க, நீங்க எப்படி உங்க ஆண்டவரை தொழுது கொள்ளுவீங்களோ அது போல நீங்க உங்க ஆண்டவரை வழக்கம் போல உங்க விருப்பத்தின்படி தொழுது கொள்ளுங்கன்னு சொல்லி இந்த அலெக்சாந்தர் அந்த யூத ஜனங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்குறாரு. இவங்க இந்த ஃப்ரீடம் என்ன பண்றாங்க, அந்த வார்த்தையின்படி இவங்க அதை செயல்பட ஆரம்பிக்கிறார்கள். இப்போ நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர், நியாயசாஸ்திரிகள், 100க்கு அதிபதி, இப்படி ஜெப ஆலய தலைவன், இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் இருக்கவே மாட்டாங்க, புதிய ஏற்பாட்டில் இருக்காங்க. இவங்களாம் எங்கிருந்து வந்தாங்க அப்படின்னா, இந்த சிறையிருப்புக்கு பின்னாடி கிமு 200ஆம் நூற்றாண்டுகளிலே இந்த ஜனங்கள் தேவனை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டார்கள். அந்நாட்களிலே இந்த பரிசேயர்கள் தான் என்ன பண்ணாங்கன்னா, அந்த யூத ஜனங்களை மீண்டுமாக ஆண்டவர்கிட்ட கிட்ட சேர்க்கிறதற்கு ஜனங்களை வழிநடத்தினார்கள். கிமு 200ஆம் நூற்றாண்டிலே இந்த பரிசேயர்கள் ஜெப ஆலயங்களை உண்டாக்கினார்கள். ஜனங்கள் தேவனிடமாக மீண்டுமாக சேர வேண்டும், நம்ம ஒரு மனதோடு நம்முடைய ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். ஏன்னா ஆண்டவருடைய தீர்க்க தரிசனத்தை அறிந்திருந்தார்கள். என்ன அப்படின்னா, ஆண்டவர் மெஸ்ஸியா சீக்கிரத்திலே வரப்போகிறார், அப்ப அவருடைய வருகைக்காக நம்ம என்ன பண்ணணும், ஆயத்தப்படணும், அவரை தேடணும்னு சொல்லி அந்த ஒரு விருப்பம் அவர்களுக்குள்ளாக வந்ததுனால ஜெப ஆலயங்களை உண்டாக்கினார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரே ஒரு அந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் தேவனுடைய அந்த ஆலயத்துல தான் இருந்தது. இந்த கிமு 200ஆம் நூற்றாண்டில் என்ன பண்றாங்கன்னா, அந்த தேவனுடைய அந்த புத்தகத்தை, நியாயப்பிரமாண புத்தகத்தை என்ன பண்றாங்கன்னா
மறுபிரதி எடுக்கிறாங்க. என்னென்ன ஜெராக்ஸ் போட்டு எடுக்கிறாங்க. மறுபடியும் என்ன பண்றாங்க, ஜெராக்ஸ் அந்த நம்ம போடுறதுல அதை மறுபடியும் எழுதுறாங்க. பார்த்து இன்னொரு புத்தகம்னு சொல்லி எல்லா ஜப ஆலயங்களிலும் ஒவ்வொரு புத்தகத்தை வைக்கணும்னு சொல்லி இவர்கள் எடுக்கிற அந்த முயற்சிகள் எடுக்கிறார்கள். இப்படி அந்த பரிசேயர்கள் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கும்போது தான் என்ன பண்ணுச்சு, தேவனுடைய வார்த்தை தேவன் மக்களுக்குள்ளாக மீண்டுமாக அந்த அந்த தேவனுடைய அன்பை விட்டு தூரம் போன அந்த ஜனங்கள் மீண்டுமாக கொஞ்சம் கொஞ்சமாக தேவனிடத்துல சேர்க்கப்படுகிறார்கள். இப்படி சேர்க்கப்படுகிற அந்த நாட்களிலே அந்த பரிசேயர்கள் தான் ஜெப ஆலயங்களை நிறுவினார்கள். அப்போ அந்த பரிசேயர்களை என்ன பண்றாங்க, ஜனங்கள் இவங்க தான் நம்மளை தேவனிடத்துல வழி நடத்துறாங்க. இப்ப இவங்க பெரிய மரியாதைக்குரியவங்க, பெரிய வயதுல பெரியவங்க, ஆவிக்குரியவர்கள் அப்படின்ற ஒரு பொசிஷன்ல வைக்கிறாங்க. அதாவது என்னன்னா, மக்கள் கொடுக்கிற அந்த கணத்தை அவர்கள் போற்ற பெருமைப்பட ஆரம்பித்து விட்டார்கள். நான் வேத பாரகன், நான் பரிசேயன், நான் சதுசேயன் சொல்லி அவர்கள் தங்களுடைய அந்த பெருமைகளை, தங்களுடைய அந்த உயர்வை, தேவனை உயர்த்துவதை விட்டுவிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க தங்களை உயர்த்த ஆரம்பித்து விட்டார்கள். அப்போ தேவன் மேல வைத்து தேவனை தேட ஆரம்பித்த அவர்கள் அந்த களத்தில் ஒரு வசனம் இருக்கு இல்லையா, ஆவியிலே ஆரம்பித்த நீங்கள் மாமிசத்திலே முடிவு பெற போகிறீர்களோ அப்படின்னு சொல்லி இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா, அந்த தங்களுடைய ஆண்டவரை தேடுகிறதை விட்டுவிட்டு, ஆண்டவருடைய காரியங்களுக்கு செவி கொடுக்கிறதை விட்டுவிட்டு தங்களுடைய அந்த மேன்மைகளை உயர்த்த ஆரம்பித்து விட்டார்கள். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வழியில நின்று நாங்க ஆவிக்குரியவங்கன்றதுனால, அதான் வசனமே இருக்கு, நீங்க வழியில நின்று நீண்ட ஜபம் பண்ணுவாங்க, பெரிய பரமண்டலங்களுக்கு அப்படின்ற ஜபம் பண்ணுவாங்க, பெரிய பெரிய அங்கிகளை போட்டிருப்பாங்க. இப்படி இருந்த நாட்களிலே தான் ஆண்டவர் இந்த 200 வருடங்களுக்கு பிறகுதான் புதிய ஏற்பாடு நமக்கு கொடுக்கப்படுகிறது. அது ஆண்டவருடைய வருகை, முதலாவது வருகை, ஆண்டவருடைய பிறப்பு இந்த பூமியில நடக்கிறது. ஆமா, லூக்கா 18வது அதிகாரம் 11, 12, கொஞ்சம் 11, 12. தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராதபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவருக்கு முன்பாக சொல்லுகிறார், நான் என்ன பண்ணல, அந்த அந்த திருடனை போல, இந்த பொய் சொல்றவனை போல, இந்த குடிகாரனை போல நான் இல்லை, நான் உண்மை உள்ளவன். அது இவர் சொல்றது எல்லாமே பொய் இல்லை, இது ஆண்டவருக்கு முன்னாடி சொல்லணும்னு சொல்லலை, இவர் சொல்றது எல்லாமே உண்மை. அடுத்த வசனம், இவனே நீதிமானாக்கப்பட்டான். அந்த பரிசேயனை என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, இவர் தான் இந்த ஆண்டவரை தேடுகிறதற்கான முயற்சிகளை எடுத்த அந்த பரிசேய கூட்டம் தான் சுய நீதியை ஓங்கி பிடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். நான் என்ன பண்ண, வாரத்தில் 2 தரம் உபாசிக்கிறேன், தசமமாக கொடுக்கிறேன், அப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன்னு சொல்லி தங்களுடைய சுய நீதியை மேன்மைப்படுத்தி தேவனுடைய கிருபையை, தேவனுடைய தயவை, தேவனுடைய அன்பை என்ன பண்ணிட்டாங்கன்னா தேடாமல் போயிட்டாங்க. அது ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் எல்லாம் செஞ்சான், எல்லாம் உண்மைதான், அது மறுக்கலாம் முடியல. ஆனா அவன் அல்ல, தன்னை தாழ்த்தின இவனே நீதிமானாக்கப்பட்டான்னு சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்னொரு வசனத்தை படிக்கலாம். இந்த பரிசேயன் சொன்னது உண்மை. இன்னொரு மனிதன் இப்படி சொல்றார், தன்னுடைய மேன்மையை சொல்லுகிறார். படிக்கலாமா? மத்தேயு 19வது அதிகாரம் 16வது வசனம். ஆமா, இவருக்கு நல்ல ஒரு ஆசை, நான் என்ன பண்ணணும், நித்திய ஜீவனை அடையணும், நான் என்னோட பாவங்கள் மன்னிக்கப்படணும், நான் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கணும், நான் நித்திய ஜீவனுக்கு போகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. ஆண்டவர் சொல்றாரு, நியாயப்பிரமாண வார்த்தைகளை என்ன பண்ணி கை கொண்டு நட, இந்தபடி நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுத்து நடந்த அப்படின்னா நீ நித்திய ஜீவனுக்கு போயிடுவ அப்படி சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாரு. அதற்கு இந்த வாலிபன் சொல்லுகிறாரு, நான் இதெல்லாம் நீங்க சொன்ன அந்த நியாயப்பிரமாண வார்த்தைகள் எல்லாம் நான் சிறு வயது முதற்கொண்டு கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். இவருக்கு தெரியும், நான் பர்ஃபெக்டா இருக்கிறேன், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்பட்டு இருக்கிறேன்னு சொல்லி இவருக்கு தெரியும். ஆமாம், இவர் எல்லா வார்த்தைக்கும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்பட்டு நடந்திருந்தாரு தான். அவர் என்ன பண்ணலைன்னா, இந்த ஆண்டவர் சொல்லுவாரு, உனக்கு உண்டானவையில் எல்லாம் விற்று தரித்திரர்களுக்கு கொடுத்துருப்பா, நீ பண ஆசைலாம் இது வேணாம்ப்பா, நீ எளிமையா வாழு, உன்கிட்ட இருக்கிறது போதுன்னு நினைச்சு நீ என்ன பண்ண, நிம்மதியாக வாழுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாரு. இந்த வார்த்தை அவருக்கு குத்தப்பட்டதா. அந்த வாலிபன் மிகுந்த ஆசி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டபொழுது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். இவருக்குள்ள எல்லாமே உண்டு, தேவனுடைய வார்த்தையில பர்ஃபெக்டா இருக்காரு, நியாயபரமான வார்த்தைகளை கை கொண்டு நடக்கிறாரு. எல்லாம் இருந்தும் உள்ளுக்குள்ள என்ன ஆச்சுன்னா, அந்த பணத்தை விடுகிறதற்கு, அதனுடைய மேன்மையை விடுகிறதற்கு, தன்னுடைய உயர்வை விடுகிறதற்கு அவருக்கு மனம் இல்லாமல் போயிட்டு அவன் துக்கமுகமாய் போய்விட்டான். அது போல இன்னைக்கு அன்றைய நாட்களிலே, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த நாட்களிலே நம்மை விட நீதிமான்கள், நம்மை விட தேவனுடைய வார்த்தைக்கு பயந்து நடந்தவர்கள் அநேகர் இருந்தார்கள். இருந்தாலும் ஆண்டவர் அவர்களை என்ன பண்ணல, அந்த 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 நல்லவர்கள், அந்த நல்ல குணங்கள் அது ஆண்டவருக்கு பிரியமாக இல்லை.
அவர்கள் என்னதான் உண்மையா இருந்தாலும் தேவனுக்கு முன்பாக அந்த ஒரு வசனம் சொல்ல, என் நீதியும் நியாயங்களும் என்னது தேவனுக்கு முன்பாக அழுக்கான கந்தையை போல் இருக்குது. நான் என்னதான் என்கிட்ட பெருசா இருந்தாலும், பரிசுத்தவானா இருந்தாலும், என்னுடைய பரிசுத்தம் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கும்போது அது என்ன பண்ணுச்சு, ஒரு அழுக்கு போலதான் இருக்குது. ஆண்டவருடைய பரிசுத்தத்துக்கு அது ஒப்பானதே அல்ல அப்படின்னு சொல்லி ஒரு உணர்வு என்ன பண்ணுச்சு, உணர்வு இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்த்திருந்தார். அந்த ஜனங்கள் என்ன பண்ணல, என்னுடைய நீதி, நான் செஞ்ச நீதி, என்னுடைய கிரியைகள் என்னை ரட்சிக்கும், என்னுடைய செயல்பாடுகள் என்னை ஆண்டவருக்கு முன்பாக மேன்மையாக நிறுத்துன்னு சொல்லி இவர்கள் நம்பி இருந்தார்கள். அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கை கொண்டார்களா என்றால் ஆமாம், கை கொண்டார்கள். அதனால் அவர்கள் தேவனுக்கு பிரியமா இருந்தார்களா அப்படின்னா இல்லை. அப்போ தேவனுடைய வார்த்தையை கை கொண்டிருந்தாலும் தேவனை பற்றிய அந்த ஒரு அன்பு இல்லை, தேவனை பற்றிய ஒரு அறிவு அவர்களுக்கு இல்லாமல் போயிட்டு. நியாயப்பிரமாண புஸ்தகம் இருந்துச்சா, ஜெப ஆலயம் இருந்துச்சா, நடத்துகிறவர் நடத்துகிற மூப்பர்கள் இருந்தார்களா, எல்லாம் இருந்தாங்கதான். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை ஒரு சடங்காச்சாரமாக, பரிசேயருடைய சதுசேயருடைய அந்த ஒரு கணத்தை எல்லாம் இவர் என்ன பண்றாரு, மக்களை திசை திருப்பி அந்த கொள்கைகள் எல்லாம், அந்த நியாயப்பிரமாணம் உங்களை விடுதலையாக்காது, நீங்க என்னிடத்துல வாருங்க, என்னிடத்துல வந்தாலும் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன், என்னிடத்துல வருங்க நித்திய ஜீவன் உண்டு அப்படின்லாம் சொல்லி இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு செய்யற ஒண்ணு இவர் கஷ்டப்படாமே நான் அவங்களுக்கு தரேன்னு சொல்லி சொல்லும் போது என்ன பண்றாங்க, அவங்க அந்த ஜனங்கள், அந்த வேத பாரகரும் பரிசேயரும், அன்றைக்கு இருந்த மூப்பர்கள் இவரை இருக்கிறது நமக்கு பிரச்சனைன்னு சொல்லி அவரை ஏதாவது பண்ணி வெளியில தள்ளிடணும்னு அவங்க என்ன பண்றாங்க, யோசிச்சு கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கும்போதுதான் ரெண்டு விஷயங்கள் என்ன பண்ணணும் நம்ம புரிஞ்சுக்கணும். இவங்க எதிர்பார்த்திருந்த ஒரு மெஸ்ஸியா, இவர் தான் மெஸ்ஸியா அப்படின்னா அந்த ஜனங்கள் என்ன பண்ணிருப்பாங்க, அந்த பரிசேயரும் சதுசேயரும் என்ன பண்ணிருப்பாங்க, சரி இவர் தான் மெஸ்ஸியான்னு சொல்லியிருந்தா இவங்க எதிர்பார்த்திருக்கிறதும் மெஸ்ஸியாவை தான், இவர் தான் மெஸ்ஸியான்னு அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, அதற்கான கணத்தை கொடுத்துருப்பாங்க. ஆனா இவங்க எதிர்பார்க்கிறதற்கும் இவர் என்ன பண்றாரு, ஆப்போசிட்டா இருக்காரு. ஒரு ரெண்டு உதாரணத்தை சொல்ல பாருங்களேன். ஏசாயால ஒரு வசனம் படிங்களேன். ஏசாயா 53:7. இப்படி ஒரு தீர்க்க தரிசன வசனம் உண்டு. அவர் ஆட்டுக்குட்டியை போல என்ன பண்ணாரு, அவர் வாயை திறவாமல் இருப்பார், அவர் ஆட்டுக்குட்டியை போல என்ன பண்ணுவார், தன்னை தாழ்த்துவார்னு சொல்லி ஒரு தீர்க்க தரிசனம் உண்டு. இதை புதிய ஏற்பாட்டில் வரும்போது யோவான் சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு. படிக்கலாமா? யோவான் சொல்லுகிறார், யோவான் 1:29. பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம் உண்டு. நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். பழைய ஏற்பாட்டில் மெஸ்ஸியா வருவார், அவர் ஆட்டுக்குட்டியை போல இருப்பார்னு ஒரு வசனம் உண்டு. அவர் என்ன பண்ணுவார், தன்னுடைய வாயை திறக்க மாட்டாரு, அவர் அமைதியா இருப்பாரு, ஆட்டுக்குட்டியை போல இருப்பார்னு சொல்லி வசனம். புதிய ஏற்பாட்டில் வரும்போது என்ன பண்றாங்க, யோவான் சொல்றாரு, உலகத்தின் பாவங்களை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டினா நம்ம எங்க பார்ப்போம், ஆட்டுக்குட்டி, அதுக்கப்புறம் ஆட்டுக்குட்டி அப்படி சொன்னா நம்ம எங்க பார்ப்போம், அப்படி மேலே பார்ப்போம், கீழே பார்ப்போம். ஆட்டுக்குட்டி எங்க இருக்கும், கீழே இருக்கும். அப்போ யோவான் சொல்றாரு, அதோ அந்த ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவங்களை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு அப்படின்றாரு. அங்க பார்த்து என்ன பண்றாங்க, யார் வர்றது, இயேசு கிறிஸ்து வந்துட்டு இருக்காரு. பார்த்து மனுஷன் வராரு, ஒரு ஆடுன்றாரு. அங்க மனுஷன் ஒரே என்ன பண்ணுது, ஒரே கன்ஃபியூஸா இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது முன்னுக்கு பின்ன என்னது முரண்பாடா இருக்கிறதுனால இவங்களுக்கு ஒன்றும் புரியல. அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவார், ஒரு ஆட்டை போல இருப்பார்னு சொன்னா அவர் ஆடாக இருக்க மாட்டார். ஆட்டின் குணாதிசயங்கள் அவர்கிட்ட அந்த ஒரு தாழ்மை, ஒரு அமைதி, புறாவை போல, அப்படிலாம் பழைய ஏற்பாட்டில் அநேக காரியங்கள் உண்டு இல்லை. அப்போ அந்த வார்த்தைகள் உவமைகளாக உண்டு. அதை உவமைகளாக புரிந்து கொள்ளும் போதுதான் அது நமக்கு என்ன பண்ணும், புரியும், அது நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஆனா அங்க ஆடுன்னு சொன்னோடனே நம்ம ஆடை பார்த்தோம் அப்படின்னா அது நமக்கு என்ன பண்ணும், கன்ஃபியூஸாக தான் ஆகும். அப்படி இருக்கிற ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, தரித்து நின்று திகையுங்கள், பிரமித்து கூப்பிடுங்கள், வெறுத்திருக்கிறார்கள் திராட்சரசத்தினால் அல்ல, தள்ளாடுகிறார்கள் மதுபானத்தினால் அல்ல. படிங்க. கர்த்தர் உங்கள் மேல் கனநித்திரையின் ஆவியை வரப்பண்ணி உங்கள் கண்களை அடைத்து ஞான திருஷ்டிக்காரராகிய உங்கள் தீர்க்க தரிசிகளுக்கு தலைவர்களுக்கும் முக்காடு போட்டார். ஆதலால் தீர்க்க தரிசனம் எல்லாம் உங்களுக்கு முத்தரிக்கப்பட்ட புத்தகத்தின் வசனங்களை போல் இருக்கும். தீர்க்க தரிசன வசனம் உண்டு அப்படின்னா உண்டுதான், ஆனா அது என்ன பண்ண முடியாது, படிச்சாலும் புரியாது. ஏன்னா அது முத்தரிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை என்னன்னா உண்மைதான், தேவனுடைய தீர்க்க தரிசனம் உண்மைதான். நியாயப்பிரமாணத்தை கை கொண்ட ஜனங்கள் அதை படித்தார்கள் தான், அதை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு வெளிப்பாடு அவர்களுக்கு இல்லை. ஏனென்றால் அந்த வார்த்தைகள் முத்திரைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினாலே என்னை சேர்ந்து தங்கள் உதடுகளினாலே என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷரால் போதிக்கப்பட்ட கற்பனையா இருக்கிறது. இவர்கள் பயப்படுகிறார்கள், உண்மைதான். அந்த பயம் எனக்கான பயம் அல்ல. தானே முன் வந்து தன்னுடைய முழு இருதயத்தோடும் முழு இருதயத்தோடும் முழு மனதோடு என்ன பண்ணல, அவங்க தேவனை தேடல, தேவனிடத்தில் அன்பு கூறவில்லை. இதனால தேவனுக்கு என்ன பண்ணுச்சு, மனவேதனையாக
இருந்துச்சு. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18 23 வரைக்கும். தேவனுடைய ஞானத்துக்கு ஏற்றபடி தேவனுக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று அறியாதபடிக்கு இந்த ஜனங்கள் சுய ஞானத்தினாலே தேவனை அறிந்திருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமா இருக்கிறது. யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையிலே அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் உலகத்திற்கு யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயிருக்கிறார். யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள். ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை எங்கே? ஆண்டவர் சொன்ன இந்த படிதானே, எழுதியிருக்கிறபடிதானே நடக்கணும். ஆனா என்னதான் எழுதியிருக்கிறது உண்மைதான், அது உவமையாக எழுதியிருக்கிறது உண்மைதான், அது திருஷ்டாங்கங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. அது ஆவிக்குரியவனே அன்றி ஒருவனும் அறியான், ஆவிக்குரியவனே அன்றி ஒருவனும் அதை உணரான்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம் பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை படிக்கலாம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 17 18. சகோதரரே, நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களின் மாதிரிகளை பின்பற்றுங்கள். நீங்க என்ன பண்ணுங்க, இதுவரைக்கும் கை கொண்ட அந்த நடக்கைகளை என்ன பண்ணாதீங்க, கை கொள்ளாதீங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் சொல்லிக் கொடுக்கிறபடி எங்களை பின்பற்றுகிறவர்களாய் மாறுங்கள். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞராய் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நடக்கிறார்கள், நான் தேவனுடைய பிள்ளைகள் என்று தான் சொல்லுகிறார்கள். ஆனால் ஆண்டவரோடு நடக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை விட்டு வேறு பாதையில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சிலுவைக்கு பகைஞர்கள். உங்களுக்கு பகைஞர்கள் என்று உங்களுக்கு அநேகர் தானே சொன்னேன், இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்லுகிறேன். இன்றைக்கு நீங்களும் நானும் கூட தேவனுடைய பிள்ளைகளா இருந்தாலும் கூட, தேவனுடைய வார்த்தையை கேட்டு தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களா இருந்தாலும் கூட, நம்முடைய உறவு தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறதா, நம்முடைய செய்கிற காரியங்கள் தேவனுக்கு முன்பாக அது பிரியமா இருக்கிறதான்னு சொல்லி நாம என்ன பண்ணணும், நிச்சயத்து கொள்ளணும். இன்னொரு வசனம், நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படிக்கு ஜாக்கிரதையாயிரு. சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி அவைகளால் கள்ளப்பதர்களான அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள். நீங்களும் நானும் என்ன பண்ணணுமா, புத்தி உள்ளவர்களா இருக்கணுமா, தேவனுக்கு முன்பாக உத்தமர்களா இருக்கணுமா. கட்டுக்கதைகளான வீண் பேச்சுகளுக்கு, தேவனுக்கு பிரியமா கூடாதபடிக்கு வருகிற இடரல்களை நம்ம தள்ளிவிட்டு போகணுமா. அடுத்த வசனம், அவர்களுடைய வார்த்தை அரிப்பிளவை போல படரும். அமினேயும் பிலாத்தும் அப்படிப்பட்டவர்கள். அரிப்பிளவர்னா என்னது, கேன்சரை போல அந்த வார்த்தை என்ன பண்ணுமா, கொஞ்சம் கொஞ்சமா, ஆரம்பத்தில் தெரியாது, அது கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுமா, கொல்லுமா. அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லியும் சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். இன்றைக்கு நம்முடைய ஐக்கியம் எப்படிப்பட்டவர்களோடு இருக்கிறது? தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம தேவனிடத்துல கிட்டி சேர்க்கிறவர்களோடு இருக்கிறதா, அல்லது தேவனை விட்டு பிரிக்கிறவர்களோடு இருக்கிறதான்னு சொல்லி நாம என்ன பண்ணணும், நிதானித்து பார்க்கணும். இன்னொரு வசனத்தை படிக்கலாம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே போதிக்கிறோம். அது என்னவென்றால், அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அதை அறியவில்லை. இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படி பழைய ஏற்பாட்டு மக்களிடத்தில் தேவனுடைய நியாயப்பிரமாணம் இருந்தாலும் கூட அதை தேவனுடைய பிள்ளைகளும் பிரபுக்களும் அறிந்து கொள்ளாமல் மகிமையின் தேவனை சிலுவையில் அறைந்தார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் நானும், நமக்கும் புதிய ஏற்பாடு அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக அநேக புத்தகங்களும் மற்ற தேவனுடைய பிள்ளைகளாக மனிதர்களாக கொடுக்கப்பட்ட புத்தகம் நமக்கு இருக்கிறது. இந்த புத்தகத்தை நாம் தேவனுடைய வெளிப்பாடோடு, தேவனுடைய அந்த வழிநடத்துதலோடு வாசித்து அதை கைக்கொள்ளுவோமே ஆனால் அது நமக்கு எப்படி இருக்கும், அது மகிமையா இருக்கும். அந்த வார்த்தைகள், அன்றைக்கு கொடுத்த அந்த வார்த்தைகளை பிரபஞ்சத்தின் பிரபுக்கள் ஒருவரும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையிலே அறிந்திருக்க மாட்டார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் கூட இந்த வார்த்தையை அறிந்தவர்களாக இருக்கணும். ஏதோ படிக்கிறோம், ஏதோ அது என்ன பண்ணணும்னா, தேவனுக்கு முன்பாக அது பிரியமா இருக்கா. தேவனுடைய நியாய தீர்ப்பு நாளில் நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியமா இருக்கிறது. நீங்கள் அறியாமையினாலே இதை செய்தீர்கள். நீங்க அறியாமையினால இதை செஞ்சிட்டீங்க. இது ஒரு பக்கம். அவருடைய வார்த்தையின்படி அவர் நிறைவேற்றி முடித்தார். அவருடைய வார்த்தையை அவர் நிறைவேற்றி முடித்தார். ஆனால் நிறைவேற்றி முடிந்த தீர்க்கதரிசனம் அது ஒரு முடிஞ்சது. ஆனால் உங்க மூலியமா என்ன பண்ணுச்சு, அது நிறைவேறுச்சு. ஏன் நிறைவேறுச்சுன்னா, உங்களுடைய அறியாமையினால அது நிறைவேறுச்சு. இன்னொரு வசனத்தை படிக்கலாம், புரியுற மாதிரி படிக்கலாம். மார்க்கு 14வது அதிகாரம் 21வது வசனம்.
ஆண்டவர் இந்த யூதாசை பார்த்து சொல்லுகிற ஒரு வசனம், மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். அவர் தமக்கென்று முன்னாடி அப்போஸ்தலர் படித்தபடி அவர் என்ன பண்ணாரு, அந்த வார்த்தையை நிறைவேற்றி முடித்தார். இங்கு அவர் சொல்லியிருக்கிறபடியே எழுதியிருக்கிறபடியே அவர் போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அது நலமா இருக்கும். அப்போ யார் காட்டி கொடுத்தா அப்படின்னா, கூடவே இருந்த யூதாஸ். இன்றைக்கு கூடவே இருக்கிற நீங்களும் நானும் தேவனை பற்றி அறிவு இல்லாம தேவனோடு நடக்கிறவன் தான், தேவனோடு உறவாடினவன் தான், தேவனோடு 3 வருஷம் நடந்தவன் தான். இப்படி இருந்து ஆண்டவர் சொல்றாரு, அவன் பிறக்காம இருந்தாலும் நல்லா இருந்திருக்கும், ஏன் அவன் பிறந்தானே தெரியல, எனக்கே கஷ்டமா இருக்குது அப்படி சொல்றாரு. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம பார்த்து கூட தேவனுடைய நீதியை நிறைவேற்ற வேண்டிய, தேவனுடைய வார்த்தையை கனப்படுத்த வேண்டிய நீங்களும் நானும் ஆண்டவரை என்ன பண்ணும், ஆண்டவர் இந்த வார்த்தையை நம்ம கொண்டு சொல்லாதபடிக்கு நம்ம என்ன பண்ணும், எச்சரிக்கையா இருக்கணும். ஏன் அப்படி சொல்றேன்னா, யோவான் 19 அதிகாரம் 34வது வசனம், ஆகிலும் போர்ச்சேவகரில் ஒருவன் ஈட்டினாலே அவருடைய விலாவிலே குத்தினான், உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது, அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான், அவனுடைய சாட்சி மெய்யா இருக்கிறது, நீங்கள் விசுவாசிக்கும்படி தான் சொல்லுகிறது மெய்யென்று அவன் அறிந்திருக்கிறான், அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்ற வாக்கியத்தின்படியே அவர் வாக்கியம் நிறைவேறும்படி இப்படி நடந்தார். தேவனுடைய அந்த வார்த்தைகள் ஆண்டவர் நிறைவேற்றிக் கொண்டே இருக்கிறார், மரண பரியந்தம் நிறைவேற்றிக் கொண்டே இருக்கிறார். அடுத்த வசனம், அல்லாமலும் தாங்கள் குத்தினவர்களை நோக்கி பார்ப்பார்கள் என்று வேறொரு வாக்கியம், வேத வாக்கியம் சொல்லுகிறது. குத்தினவரை, ஆண்டவரை குத்தினவர்கள் அவரை நோக்கி பார்ப்பார்கள். கர்த்தனை குத்தின கண்கள் அவருடைய வருகையில் என்ன பண்ணுமா, அவரை காணுமா. எபிரேயர் 6வது வசனம், 6வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும், ஒருத்தரகம் பிரகாசிக்கப்பட்டவர்கள் தான், பரம ஈவை ருசி பார்த்தவர்கள் தான், பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் தான், தேவனுடைய நல் வார்த்தையும் இனிவரும் உலகத்தின் பலன் என்னது, தேவன் வருகிறார், அவர் நியாயாதிபதியாக வருகிறார், அவர் நீதியை நிறைவேற்ற போகிறார் எல்லாம் சொல்லி நமக்கு இப்படி இருந்தவர்கள் எல்லாமே அறிந்தவர்கள் தேவனுடைய ஜனங்கள், அவர்கள் மறுதலித்து போவார்களே ஆனால் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையிலே அறைந்து அவமானப்படுத்துகிறார்கள். இது என்னது, இன்னைக்கு நடக்கிற கதை. என்னைக்கோ தேவனுடைய ஜனங்கள் தான், ஆண்டவர் யூத ஜனங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனை அறிந்தவர்கள், தேவனுடைய வாக்கை கை கொண்டு நடக்கிறவர்கள், பரம ஈவை ருசி பார்த்தவர்கள், ஆண்டவருடைய வருகை, ஆண்டவர் எல்லாம் தெரியும், எல்லாம் ஆண்டவர் என்ன நடக்க போகுதுன்னு தெரியும், எல்லாமே தெரிந்து ஆண்டவரை மறுதலிக்கிறவர்கள் என்ன பண்றாங்கன்னா, அவரை மீண்டுமாக மறுபடியும் சிலுவையிலே அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் அவர்களை மறந்திருப்பதற்கு ஏதுவாக புதுப்பிக்கிறது கூடாத காரியம். பாருங்கள், நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். தேவனுடைய குமாரனை நாம் காலில் கீழே போட்டு மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருக்கிறான். நீங்களும் நானும் கொடிதான ஆக்கினைக்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, தேவனுடைய குமாரனாலே பரலோக ராஜ்யத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள். எப்படி அந்த யூத ஜனங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காமல் அறியாமையினாலே சிலுவையில் அறிந்தார்களோ, இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தையை அறிந்தவர்கள், புரிந்தவர்கள், எல்லாமே தெரிந்தும் அதை மீண்டும் துணிகரமா செய்வோமே ஆனால் தேவனுடைய குமாரனை காலின் கீழே போட்டு மிதித்து சிலுவையை என்ன பண்றோமா, சிலுவையை அவமானப்படுத்தி உடன்படிக்கை இரத்தத்தை அசுத்தம் என்று தள்ளுகிறோம். நாம் அதிக ஆக்கினைக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம். வெளிப்படுத்தின அதிகாரத்துல 22வது வசனம், 22வது அதிகாரம் 12, 13 நம்ம முடிச்சிடலாம். ஆண்டவர் முதலாம் வருகையின் போது யூத ஜனங்களுக்கு தெரியும் ஆண்டவர் வராரு, நம்ம ஆயத்தப்படணும் அப்படின்னு சொல்லி. 2ஆம் வருகைக்கென்று ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து மீண்டுமாக ஆண்டவர் சொல்கிறார், இது நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளுக்கு படி அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது, நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன், நம்முடைய கிரியைகளுக்கு தக்க பலனை கொண்டு வருகிறேன்னு சொன்ன ஆண்டவர் வெகு சீக்கிரத்துல வரப்போகிறாரு. அப்போ நம்ம வந்து பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது ஆதாம்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்லுவார், நீங்க கொடுத்து போய் ஏவாள் தானே வந்துச்சா, ஏவாள்கிட்ட கேட்கும்போது சர்ப்பம் தான் என்ன வந்துச்சுன்னு சொல்லி பழி போடுவாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டில் வரும்போது அவர் அவனுடைய கிரியைகளுக்கு தக்க, என்னுடைய கிரியைகளுக்கு தக்க, அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை ஆண்டவர் என்ன பண்ண போறாரு, கொடுக்க போறாரு. அப்ப நம்முடைய கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுக்க ஆண்டவர் சீக்கிரமாய் வந்து கொண்டிருக்கிறார். நம்ம ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க, ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருப்போம். ஆமென்.